திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். சசிகுமார், திருவாரூர் மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய மழையால் அப்பகுதி விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன சொல்றாங்க விவரங்கள்? கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் வடபாதிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20 நாட்களான சம்பா, தாளடி, இளம் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. விளைநிலங்கள் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா, தாளடி நெற்பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. இருப்பினும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்த நிலையில் வயல்வெளியில் தேங்கிய நீரை டீசல் இன்ஜின் மூலமாகவும் வாய்க்கால் வடிகால் நீரோட்டத்திற்கு தடையாக இருந்த செடி, கொடி, முட்புதர்களை விவசாயிகள் அகற்றி வந்து தண்ணீரை வடிவைத்து வந்தனர். இந்த நிலையில் சாகுபடி செய்யப்பட்ட வயல்வெளியில் தேங்கிய மழைநீரை போராட்டி விவசாயிகள் வடிவைத்த நிலையில் நேற்று இரவு முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே கருப்பூர், பூந்தாளங்குடி, பெரியகுத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி, ஈலங்கொண்டான் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டுதோறும் மழை பெய்தால் இந்த பகுதி முழுவதும் வடிகால் வாய்க்கால் சரியில்லாத காரணத்தினால இந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி மழை நீர் வடிய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. கடன் வாங்கி இந்த ஆண்டு சாகுபடி செய்துள்ளோம். இந்த ஆண்டு இதே போல தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக வயல்வெளி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் மழைநீர் சூழ்ந்து விவசாயிகள் மிகுந்த வேதனையில் இருந்து வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தமிழக முதல்வர் உரிய நிவாரணம் வழங்கணும். அதே போல இந்த ஆண்டு, அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பகுதி முழுவதுமே பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த ஆண்டு நாளும் தமிழக முதலமைச்சர் மத்திய அரசிடம் வலியுறுத்தி இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு தொகையை முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் ஒரு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.